அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் அடைந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ரமலான் மாதத்தினுடைய 3ஆம் பகுதி ஆரம்பமாக இருக்கின்றது. சங்கையான ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நேரங்களும் மிகவும் பாக்கியமான நேரங்களாக இருந்தாலும் கூட முந்தின 2 நாட்களை விட கடைசி வரக்கூடிய 10 நாட்கள், அதிலும் குறிப்பாக அதிலே வரக்கூடிய ஒற்றைப்படையான 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 தினங்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருவார்கள். எனவே கடைசி வரக்கூடிய அந்த 10 நாட்களை எந்த அளவிற்கு நாம் சங்கை செய்ய முடியுமோ, வணக்கங்கள் மூலமாக, பாவ மன்னிப்புகள் தேடுவதன் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்துக்கள் கூறுவதன் மூலமாக, நம்முடைய பாவங்களுக்காக மறைந்துவிட்ட நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்களின் மகஃபிரத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவதிலும் நம்முடைய நேரங்களை, பொன்னான நேரங்களை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களில் ஏதாவது ஒரு இரவில்தான் 1000 மாதங்களை விட, அதாவது 83 ஆண்டுகளை விட சிறந்த ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். அந்த 83 ஆண்டுகளை விட சிறந்த ஒரு இரவு கடைசி வரக்கூடிய அந்த பகுதியில் ஒற்றைப்படை நாட்களில் தான் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். லைலத்துல் கத்ர் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த லைலத்துல் கத்ரை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃப் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலிலே தங்கி இருத்தல். இதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்துவிட்டு சஹாபாக்களை நோக்கி சொல்வார்கள், முதல் 10 லைலத்துல் கத்ரை நான் பெற்றுக் கொள்ளவில்லை. 2வது 10 மறுபடியும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். 2வது 10 நான் இஅ்திகாஃப் அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ளவில்லை. 3வது 10 தான் ஒற்றைப்படை நாட்களிலே அது இருக்கிறது. எனவே கடைசி 10 நாட்கள் நீங்கள் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு அந்த இரவை அடைந்து கொள்வதற்கான ஒரு எளிமையான வழிமுறையை கற்றுத் தந்தார்கள். அப்ப இஅ்திகாஃப் இருப்பவர்கள் லைலத்துல் கத்ரை நிச்சயமாக பெற்றுக் கொள்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 792வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலானிலே வரக்கூடிய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை நாட்களிலே லைலத்துல் கத்ரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ ஒற்றைப்படை எது, இரட்டைப்படை எது என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது.
ஒரு சாராருக்கு ஒற்றைப்படை என்றால் ஒரு சாராருக்கு இரட்டைப்படையாக இருக்கிறது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசி 10 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கடமையானதிலிருந்து மரணிக்கின்ற வரையிலும் எல்லா ஆண்டுகளும் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். மௌத்தாகக்கூடிய அந்த கடைசி ரமலான்ல 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப கடைசி 10 நாட்கள்ல ஆண்கள் பள்ளிவாசல்ல, பெண்கள் வீடுகளிலே எந்த இடத்தில் தொழுவார்களோ அந்த இடத்தில் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிறதுனால சமையல் செய்யக்கூடாது, துணி வைக்கக்கூடாது, வீடு கூட்டி பெருக்கக்கூடாது என்பதெல்லாம் அல்ல. முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக அந்த இடத்தில் அமர்ந்து அமல்கள் செய்ய வேண்டும், இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கின்ற இடத்திற்கு எப்போ போவாங்கன்னா, பிறை 20 நோன்பு பிறை 20 அன்று சுபுஹ் தொழுத உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார்கள். ஏன்னா இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். நம்ம 20 சுபுகளே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு 21 பிறை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இஅ்திகாஃப்லயே இருப்போம். ஏன்னா அன்னைக்கு 21ல கூட அந்த லைலத்துல் கத்ர் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைச்சிடலாம், சொல்ல முடியாது. அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அது வெளிச்சம். அதான் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 20 நோன்பு வைக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை. அப்ப நாளைக்கு சுபுஹ் தொழுத பின்னாலேயே ஆண்கள் இஅ்திகாஃப் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு சென்று இஅ்திகாஃப் இருக்கின்ற இடத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அவர்கள் இருந்து விட வேண்டும். பெண்கள் வீடுகளிலே எந்த இடத்தில் தொழுவார்களோ அந்த இடத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அங்கே அமர வேண்டும், அங்கே படுத்துக் கொள்ள வேண்டும். சுய தேவைகளுக்கு வீட்டினுடைய பல பகுதிகளுக்கு செல்லலாம், தப்பே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நாங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன என்று கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூல்ல 3850வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல நாங்க என்ன துஆ செய்யணும், எங்களுக்கு கற்றுத்தாருங்க. ஏன்னா அந்த இரவுல தான் அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரங்களை எழுதுகின்றார். நம்ம எத்தனை வருடம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த ஆண்டு நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டுமா, கெட்டது நடக்க வேண்டுமா, நமக்கு எவ்வளவு ஆகாரங்கள் கிடைக்க வேண்டும், நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணுமா, நோய் ஏற்பட வேண்டுமா, எல்லா காரியங்களையும் அல்லாஹ் அந்த இரவில் தான் எழுதுகின்றான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். முடிவு செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் அந்த இரவில் தான் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்தந்த வானவர்களுக்கு, அந்தந்த இலாக்கா அந்தந்த வானவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, என்னுடைய தலைவிதிய அந்த வானவர்கிட்ட கொடுப்பான். அது ஒவ்வொருவருடைய தலைவிதிகளையும் அந்தந்த வானவரிடத்தில் கொடுத்து, இந்த ஆண்டு இவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வானா, பிரித்து கொடுப்பார். அப்ப அந்த நேரத்துல யா அல்லாஹ், நான் இந்த ஆண்டு மௌத்தாகணும் அப்படின்னு இருந்தா இனி மௌத்தாக்கிறாத, இன்னும் சில காலங்கள் உலகத்தில் வாழச் செய், எனக்கு நல்லது கெட்டது நடக்க வேண்டும் என்று நீ விதியாக எழுதியிருந்தால் அதை மாற்றி நல்லதாக நீ மாற்றிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அந்த இரவில் நாங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சின்ன துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்மன்னா இறைவா, யா அல்லாஹ்னு அர்த்தம். அல்லாஹும்ம என்பதற்கு யா அல்லாஹ்னு அர்த்தம். இன்னக நிச்சயமாக நீ, அஃபுவன் பாவங்களை மன்னிப்பவன், அது மட்டுமல்ல துஹிப்புல் அஃவ பாவங்களை மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன். அல்லாஹ் இருக்கிறான பாவங்களை மன்னிக்கவும் செய்வான். நம்ம அடியான் நம்மள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறான,
அதை விரும்பவும் அல்லாஹ் செய்வார். அப்ப அல்லாஹும்ம இறைவா இன்னக அஃபுவன், நீ பாவங்களை மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன், எனவே ஃபஅஃபு அன்னி, என் பாவத்தை மன்னித்து விடு. இந்த துஆவை தான் இந்த கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் இரவு நேரங்களிலும், குறிப்பாக சஹர் நேரத்துல, நோன்பு துறைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து வந்தால் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நம் தலை விதிகளை நல்ல விதிகளாக அவன் பிரித்து கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடைசி 10 நாட்களிலே வரக்கூடிய சஹர் நேரங்கள்ல கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக எழுந்து வெளியிடங்களுக்கு சென்று விடாமல் வீட்டிலேயே நாம் அமல் செய்து கடைசி நேரம் வரைக்கும் நம்ம இபாதத்து செய்து சஹர் நேரம் முடிகிற நேரத்துல சாப்பிட்டு உடனடியாக நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த லைலத்துல் கத்ர் ஆகிறது ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற நேரம் வரையிலும், 5 மணிக்கு ஃபஜ்ர் உதயமாகுதுன்னா 4:59 வரையிலும் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த லைலத்துல் கத்ர்ல நாம் ஒரு துஆ செஞ்சாலும் அல்லாஹ் 83 ஆண்டுகளை விட ஹைரும் மின் அல்ஃபி ஷஹரின், அரபு இலக்கணத்துல மின் என்பதற்கு விட, அதை விட, இதை விட நம்ம சொல்றோமே, அந்த அர்த்தம் வரும். அப்ப 1000 மாதங்கள் அப்படின்னு நல்லா சொல்லல, 1000 மாதங்களை விட, அது 2000 மாதமா இருக்கலாம், 3000 மாதமா இருக்கலாம், அல்லது 30,000 மாதங்களாக இருக்கலாம். அப்ப அந்த ஒரு இரவில் கொஞ்ச நேரம் அமல் செய்தாலும், அதான் அந்த இரவுக்கு லைலத்துல் முபாரக்கா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. பரக்கத்துல என்ன அர்த்தம்? கில்லத்து செய்யி கசரத்துல் மன்ஃபான்னு சொல்லுவாங்க. பொருள் குறைவாக இருக்கும், நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஒரு இரவு, அந்த ஒரு இரவில் கொஞ்ச நேரம் நாம் அமல் செய்தாலும் கூட, அந்த கொஞ்சம்ங்கிறது கொஞ்சம் தானே, ஆனா அதுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் அதிகம். 83 ஆண்டுகளை விட அதிகமான ஆண்டுகள் நின்று வணங்கினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனா அமல் செய்யறதுக்கு நாம தான் தயாரா இருக்கணும். நீங்க சமுதாயம் போற போக்க பார்த்தா அப்படின்டா, கடைசி 10 நாட்கள்ல சஹர் நேரங்கள்ல பைக் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு அமல்களை எல்லாம் நாசமாக்கிட்டு துவாவும் செய்யாம சமுதாயம் எவ்வளவு பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கிறது. நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். சில பகுதிகளில் குண்டுமழை பொழித்து வருகிறது. இஸ்லாமியர்கள் சகர் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு, அது ஒரு மடக்கு தண்ணீரை அருந்தி நோன்பு வைக்கின்றார்களே, அவர்களுக்காக நாம் துவா செய்யக்கூடாதா? வாய்க்கு ருசியாக எங்கடா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த கடைசி 10 நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். வீடுகள்ல கிடைத்த உணவை நாம் சாப்பிட்டு, ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட்டு நோன்பு வைத்து முஸ்லிம்களுக்காக, சகோதர சமுதாய மக்களுக்காக, அனைத்து சமுதாய மக்களின் நலனுக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான். நாம தான் பிரார்த்தனை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய 10 நாட்களை வீணாக்காமல் நல்லமல்கள் செய்து நல்ல பிரார்த்தனைகளை செய்வோம். ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டும் பொருந்தி கொண்டும் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். அடுத்தவர்களை குறை காணாமல் நம்முடைய குறைகளை நாம் பார்த்து நம்மை நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய முயற்சிகளை வெற்றியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பானாக. சந்தோஷமான வாழ்வை, ஒற்றுமையான வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எத்தனையோ குடும்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிரிந்து விரோதிகளாக அவர்கள் மாறி வருகிறார்கள். அதுவெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பிரிந்த உள்ளங்கள், பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த உறவுகள் மறுபடியும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.